வணக்கம். உள்ளொளி கிருபானந்தன் என்கிற வலையொலி மூலமா நம்ம ஓகம் பயில்வோம் என்கிற பல தலைப்புகளை நம்ம பண்ணியிருக்கோம். மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா சித்த மருத்துவத்தை பத்தி இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் இருக்கு. அதுல ஒரு சிறப்பான ஒரு நேர்காணலை இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன அதுக்கான தேவை வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே தேடி தேடி வாங்குறாங்க. இன்னைக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி. ஆனா எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்துல ஒரு நல்ல ஒரு தீர்வு இருக்கிறது அப்படின்னு சித்த மருத்துவர் அற்புதமான ஆய்வு செஞ்சிருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா டாக்டர் கவியரசு பாலகிருஷ்ணன் சித்த மருத்துவத்துல பரம்பரையை சேர்ந்தவர். அற்புதமான ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது என்று சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு அலோபதி மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற மருத்துவங்களை எடுத்துக்கிட்டாலும் ஆட்டிசத்தை பற்றிய ஒரு குறிப்பின மருந்து கொடுப்பாங்க. ஓரளவு ஓக பயிற்சிகளை கொடுப்பாங்க, அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் மருத்துவர் ஐயா என்ன சொல்றாங்கன்னா குணப்படுத்தவே முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி இன்னும் விரிவா நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப பேசக்கூடிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறது ஆட்டிசம் தான். இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் மக்கள் கிட்ட ஒரு பயத்தையும் அது தீர்க்க முடியாத ஒரு நோய் அப்படிங்கிறதையும் பார்க்கறாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? ஆட்டிசம் அப்படின்னு இப்போ உலகம் ஒரு சொல்ல பயன்படுத்துது. உண்மையிலே இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னா எங்களுடைய அணுகுமுறையில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 180 விதமான வெவ்வேறு மனநிலை சம்பந்தமான குணாதிசயங்களை அது ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு பொருந்தாத குணாதிசயங்களை அவங்க ஒன்னா சேர்த்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்றாங்க. அதுபோல மனநலம் சார்ந்த விஷயம். இப்போ எப்படின்னா பிறக்கும் போது நல்லதா இருக்காங்க, சூழ்நிலை காரணங்களால இன்னைக்கு மனதுல ஒரு சின்ன ஒரு அழுத்தம் ஏற்படுது. அந்த அழுத்தத்தினால அவர்கள் மனக்கசப்பு ஏற்பட்டு ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்றாங்க. அது ஆங்கிலத்துல அது மட்டும் இல்ல மருத்துவ ரீதியா பைபோலார் டிசார்டர்னு சொல்றாங்க. இது போன்ற பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலையால ஏற்படுது. மட்டுமல்லாம அவங்க வயதான பிறகும் ஏற்படலாம். இது போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த சித்த மருத்துவத்துல தீர்வு இருக்கிறதா டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இது ஒரு சமூகத்துக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு கேள்வி. கணவன் மனைவி உறவை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். 100 பேர் டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல 80-90% பேர் இந்த பைபோலார் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டவங்க தான் டைவர்ஸ்க்கு போவாங்க. அதீத கோபம், அதீத அன்பு, அன்பிரடிக்டட் பிஹேவியர், இப்படிதான் இவங்க செயல்படுவாங்க, இப்படிதான் நடந்துப்பாங்கன்னு கணிக்க முடியாத ஒரு குணாதிசயங்கள். இதுதான் இந்த பைபோலாரோட ஒரு முக்கியமான அறிகுறி. திடீர்னு கோவப்பட்டு உச்ச சமையல கத்துவாங்க, சண்டை போடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு அவங்க ரொம்ப அன்பா பேசிட்டு இருப்பாங்க. இது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இது மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பைபோலார் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இது 2 விதமான காரணத்தினால பெண்களுக்கு ஏற்படுது. ஆண்களுக்கு பெரும்பாலும் இது ஒரே ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால. பெண்களுக்கு அவங்க மென்சுரல் சைக்கிள்ஸ்ல அவங்க எவ்வளோ மினரல்ஸை லூஸ் பண்றாங்களோ அந்த மினரல்ஸ் அவங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சரியான விதத்துல இதை ஒழுங்கா சாப்பிட்டு அவங்க ஒழுங்கா பராமரிக்கலைன்னா அவங்க கூடிய சீக்கிரம் மினரல்ஸ் டிஃபிஷியன்சியில போய் மாட்டிடுவாங்க. சில பேருக்கு ரொம்ப அப்நார்மல் மென்சுரல் சைக்கிள்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் அந்த மினரல்ஸை லூஸ் பண்ணி அவங்க இது அயன் மட்டும் கிடையாது, தேர் ஆர் அசோசியேட்டட் மினரல்ஸ். இவங்க அதனால மினரல்ஸ் இம்பேலன்ஸ் வந்துடும் பிரெயினில். ஸோ அவங்களுக்கு பிரெயினோட ஸ்டெபிலிட்டி போயிடும். அவங்களுக்கு இந்த மூட் ஸ்விங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எரிச்சல் வர்றது, கோபம், எரிச்சல், அதுக்கப்புறம் ஆழ்ந்த தூக்கம் வராது, காலையில் தூங்கி எந்திக்கும் போது அவங்க போதிய ஓய்வு இல்லாத மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கிறது. அப்புறம் எப்பவுமே களைப்பாக இருக்கிறது, கொஞ்சம் வேலை செஞ்ச உடனே சோர்வு வர்றது, போய் படுத்து தூங்கணும்னு நினைக்கிறது, முடி கொட்டுறது, குழந்தைங்கக்கிட்ட எரிஞ்சு விடுறது, கணவனை சரியான முறையில் அவங்க கூட பேசி பழக முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாத்து மேலேயும் சந்தேகம், இது எல்லாமே மினரல் டெஃபிஷியன்சியோட சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு மருத்துவ உதவி தேவை. இது பெண்கள் ஆண்களும் குடும்பத்தாரம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த பெண் ஒரு புரத சத்து பற்றாக்குறையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க.
அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நினைக்கணுமே தவிர இந்த இந்த குணாதிசயங்களை வந்து ஒரு பெண்ணோட குண இயல்பு, அவங்க அப்படிதான் அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே முத்திரை குத்தாம அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி செய்யறதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும். ரெண்டாவது, பிறப்பாலேயே மூளையில் வந்து ஃபீமேலுக்கு சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைனாலும் இந்த மாதிரி பிரச்சனைங்க வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் 2 பேருக்குமே வரும். இவங்க இந்த பீனியல் கிளாண்டில் வந்து மெலட்டோனின் சரியாக செக்ரீட் ஆகாத இருந்தாங்கன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைங்க வந்துடும். ஸோ இந்த பீனியல் கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக சிங்க்ரனைஸ் பண்ணி மெலட்டோனின் செக்ரீஷன்ஸை ப்ரொமோட் பண்ணோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க. இது நாங்கள் 100கணக்கான பேஷண்ட்ஸுக்கு பார்த்துருக்கோம், ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸுக்கு பார்த்துருக்கோம்னு சொல்லலாம். இதுவும் தீர்க்கக்கூடிய, மருத்துவ ரீதியாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் பீனியல் கிளாண்டோட சைஸ் வந்து 200 மில்லிகிராம், ஒரு சின்ன கோதுமை மணி அளவு. இந்த பீனியல் கிளாண்டை போயிட்டு எங்களுடைய நானோ மருந்துங்க அழகாக சேர்ந்து அவங்களுக்கு நல்ல தூக்கத்தை உருவாக்குது. பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சரியாக தூங்க மாட்டாங்க இரவில். அவங்க சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்க. என்ன செஞ்சீங்கனாலும், என்ன உதவி செஞ்சு, என்ன கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன செஞ்சாலும் அவங்க சந்தோஷமே இல்லாத மாதிரி, உணர்வு இல்லாத, சந்தோஷம் இல்லாத, எதையோ இழந்த மாதிரியே இருப்பாங்க எப்போவுமே. இந்த மாதிரி ஒரு குணாதிசயங்களோடு நீங்கள் யாரையாவது சந்திச்சிங்கன்னா அவங்களுக்கு இதுதான் பிரச்சனை, அவங்கள எங்ககிட்ட கூட்டிகிட்டு வாங்க. இல்லை அதை தீர்க்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அதை சரி செய்யுங்க. ஆங்கில மருத்துவத்தில் வந்து மெலட்டோனின் டேப்லெட்ஸை கொடுக்குறாங்க. இதுக்கு மெலட்டோனின், அதுக்கப்புறம் அவர் அசோசியேட்டடாக ஒரு 8 ட்ரக்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க இவங்க வந்து ஹைப்போதாலமஸ்லேருந்து பிட்யூட்ரிக்கு வர அந்த ஆக்சிஸை பைபாஸ் பண்ணி பீனியல் கிளாண்டோட செக்ரீஷன்ஸு இந்த 2த்தையும் அவங்க வந்து பைபாஸ் பண்ணி டேப்லெட் ஃபார்மில் அதை எக்ஸ்டர்னலாக கொடுக்குறாங்க. சித்த மருத்துவம் என்ன செய்யுது, பீனியல் கிளாண்டை போயிட்டு பீனியல் கிளாண்டோட ஃபங்க்ஷனை சரி பண்ணி நேச்சுரலாக மெலட்டோனினை செக்ரீட் பண்ண வைக்குது. அதே மாதிரி ஹைப்போதாலமஸில் போயிட்டு ரீச் ஆகி ஹைப்போதாலமஸ் டு பிட்யூட்ரி ஆக்சிஸில் வர அந்த ஹார்மோன்ஸை, அந்த நேனோகிராம்ஸில் செக்ரீட் ஆகும் அந்த ஹார்மோன்ஸு. ஸோ அந்த ஹார்மோன்ஸை வந்து இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக வெளியில் இருந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஆங்கில மருத்துவத்துக்கும் சித்த மருத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசம். சித்த மருத்துவம் அந்த ஹைப்போதாலமஸில் இருக்கிற நியூக்ளியஸ் குரூப்போட செக்ரீஷன்ஸை ப்ரமோட் பண்ணி நேச்சுரலாக இந்த ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ண வைக்குது, அதை ரெகுலேட் பண்ணவும் செய்யுது. நல்ல பதில் சொன்னீங்க. இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன இந்த பிரச்சனைகளை அதிகமாக பார்க்க முடியுது இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில். இது போல பைப்போலார் டிசார்டர் வரவங்களுக்கு எவ்வளவு ஆண்டுகள்ல இது குணப்படுத்தலாம்? ஏன்னா இப்போ அது வந்து இப்போ வயதானவங்களுக்கு வரலாம், மிடில் ஏஜ் பீப்புளுக்கு வரலாம், எஸ்பெஷலி வந்து மகளிருக்கு வருது இது மாதிரி பைப்போலார் டிசார்டர்ன்றது. இது எத்தனை ஆண்டுகள் இந்த மாதிரி மருந்து சாப்பிடணும்? நம்ம ஊர்ல வந்து இந்த பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போய் ஒரு கோயில்ல போட்டு அடிப்பாங்க, அடிச்சு அவங்க கொடுமைப்படுத்தி அவங்க உண்டெல்லாம் ஆக்கிடுவாங்க. மன உளைச்சல் ஒரு சாதாரண ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வந்து சரி செய்யறது வந்து ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு 24 நாளில் உங்களுக்கு குணம் அடையிறது தெரிஞ்சிடும், உங்களோட ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் குறையிறது தெரிஞ்சிடும். நாங்கள் இந்த மருந்தை வந்து கொடுக்கறதோட சித்தர்னு சொல்லி கொடுத்த சில பயிற்சிங்க, தியான பயிற்சிங்களை நாங்கள் சொல்லித்தரோம். அந்த தியான பயிற்சிகளையும் சேர்த்து இந்த மருந்துகளையும் சேர்த்து அவங்க செஞ்சாங்கன்னா இது வந்து இன்னும் விரைவாக நிவாரணம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஒரு மண்டலத்துக்குள்ளே ஓரளவு குணமடைஞ்சிருவாங்க, 60-70% குணமடைஞ்சிருவாங்க. இன்னொரு மண்டலம் சாப்பிட்டாங்கன்னா ஒரு 80-90% இதுதான் 100 நாளில் பெரும்பாலும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் அவங்க தியான பயிற்சிங்களை, யோக பயிற்சிகளை செஞ்சு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். திருமண வாழ்க்கையில் ஈடுபடாத தனிமையில் வாழ்கிற பெண்களை இது ரொம்ப பாதிக்குது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மருந்து கூட வந்து அவங்களுக்கு வந்து சில யோக பயிற்சிகளை சொல்லி கொடுத்தாதான் அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். நிறைய துறவிங்க, அதாவது நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய உலக ரீதியான பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி துறவு வாழ்க்கையில் ஈடுபட்டவங்க, இல்லை விதவைங்க, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், தனியாக இருக்கிற மதருங்க வந்து சிங்கிள் மதர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிங்கிள் மதர்ஸ் இந்த பிரச்சனையில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இதை வந்து இவங்க வந்து மன ரீதியாக, உடல் ரீதியாக இவங்க வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். இது ரொம்ப சொசைட்டிக்கு ரொம்ப அவசியம். அவங்க வந்து ஒரு முதல் திருமண வாழ்க்கை ரொம்ப மோசமான அனுபவங்களை அனுபவிச்சுட்டு இனிமேல் இது வேண்டாம் அப்படின்னு வாழ்கிறவங்களுக்கும் வந்து உடல் ரீதியான, மன ரீதியான சில சிரமங்கள் இருக்கும்.
அதுக்கு எங்களால் நிச்சயம் வந்து யோக பயிற்சியும் சொல்லித்தர முடியும். இந்த பைபோலார் டிசார்டர் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதுன்னா அதுக்கு உண்டான மருந்துகளையும் சாப்பிட்டு அவங்க தங்களை வந்து சீரமைச்சுக்கலாம். அவங்க இயல்பான வாழ்க்கையில் அமைதியாக வாழ்றதுக்கு எங்களால் நிச்சயம் உதவி செய்யும். நல்லா சொன்னீங்க. இதோட தொடர்புடைய இன்னொரு கேள்வி என்னன்னா, ஏற்கனவே அலோபதி மருத்துவம் எடுத்துக்கிறாங்க, நீங்க கொடுக்குற மருத்துவத்தையும் எடுத்துக்கலாமா, இல்ல அலோபதி மருத்துவம் நிறுத்திடலாமா? இது வந்து அலோபதி மருந்துங்களும் சித்த மருந்துங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் இதுக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே போன கேள்வியில் மெலட்டோனின் செக்ரேஷனை பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு தூக்கம் வராத ஒருத்தவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அலோபதி மருத்துவத்தில் மெலட்டோனின் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதுக்கு கரெக்டாக அந்த டோஸையை வச்சுருக்காங்க. இந்த ஏஜ் குரூப்பில் இந்த மாதிரி இருந்தால் இவ்வளோ டோஸ் கொடுத்தா போகும். சித்த மருத்துவம் என்ன செய்யுது, நேரடியாக போயிட்டு பீனியல் கிளாண்டுக்கு போயிட்டு அந்த பீனியல் கிளாண்டோட செக்ரீஷனை ப்ரமோட் பண்ணி நேச்சுரலாக மெலட்டோனினை செக்ரேட் பண்ணிட்டு, இப்போ ஒரு தூக்க வியாதியோட இருக்கிற ஒரு வியாதியஸ்தர் மெலட்டோனின் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா இவர் என்ன தாராளமாக சித்த மருத்துவத்தை அவங்க பயன்படுத்தலாம். சித்த மருத்துவம் வந்து நேச்சுரலாக மெலட்டோனின் செக்ரேட் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட் செக்ரேட் பண்ண உடனே அவர் வந்து அளவுக்கு அதிகமாக தூங்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ வந்து அவருக்கு தெரியணும், ஓகே நமக்கு வந்து இயற்கையாக மெலட்டோனின் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இதை வந்து விட்ரா பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நிறுத்தக்கூடாது, விட்ரா மெதுவாக டேப்பப் பண்ணி 2 வேளை சாப்பிட்றது, 1 வேளை சாப்பிட்றது, மருத்துவ ஆலோசனை மருத்துவ ஆலோசனைப்படி அது வந்து அவங்க கேட்டு அவங்க அதை விட்ரா பண்ணணும். விட்ரா பண்ணி இன்னைக்கு வந்து மாணவர்கள் அப்படிங்கிற தளத்துல பார்க்கும்போது பள்ளி மாணவர்கள் ரொம்ப மக்கா இருக்காங்க, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு இப்ப இருக்கக்கூடிய பாட திட்டங்கள் வந்து அழுத்தத்தை ஏற்படுத்துது, மார்க் குறைவா வாங்குறாங்க. இது போன்ற மாணவர்களுக்கு சித்த மருத்துவத்துல ஒரு தீர்வு இருக்கா? அதை பத்தி நம்ம டாக்டர் கேட்கிறது. இது பள்ளி மாணவத்துக்கு மிகவும் பலனளிக்கக்கூடிய ஒரு கேள்வி. அறிவு அப்படின்றது முதல்ல என்னன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த கேள்விக்கு பதில் அளிக்கணும்னா, ஒன்று நம்ம படிக்கிற பாடங்களை வந்து நீண்ட காலம் ஞாபகம் வச்சுக்கிற திறன். 2வது எவ்வளோ வேகமாக அந்த பாடங்களை படிக்க முடியுது அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம படித்ததை வந்து எவ்வளோ குயிக்காக நம்மளால் வந்து திருப்பி ரிட்ரைவ் பண்ண முடியுது. இந்த 3 விஷயம் தான் இதை தீர்மானிக்குது. ஒரு ஞாபக சக்தி, படிக்கிறத வந்து வேகமாக படிக்கக்கூடிய திறன், படித்ததை திருப்பி வேகமாக திரும்பி ஞாபகம் எடுத்துகிட்டு வர திறன். இந்த 3 திறனையும் மேம்படுத்தணும்னா அதுதான் ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் வித்தியாசத்தை இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி மனிதனுடைய ஐக்கியூவை டெவலப் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட மெடிசின்ஸ் இருக்குது. இந்த மெடிசின்ஸ் வந்து நாங்கள் மனநிலை சரியில்லாத குழந்தைங்களுக்கு கொடுத்து, இல்லை மூல வளர்ச்சி குறைவான குழந்தைங்களுக்கு கொடுத்து எப்படி அதிகப்படுத்துகிறோமோ அது மாதிரி சராசரி அறிவு இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம கொடுத்து அவங்களோட அறிவு திறனை ரொம்ப நம்மளால மேம்படுத்த முடியும். இதுக்கு வந்து இந்த குழந்தைக்கு ஏன் இந்த கற்றல் குறைபாடு இருக்குதுன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ், லிவர் பிரெயின் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செரிமான சக்தி குறைபாட்டினால கூட அந்த குழந்தைங்க வந்து உணவில் இருக்கிற அந்த தாது பொருளுங்களை அதை முழுமையாக உட்கிரகிக்க முடியாமல் அதனால் அவங்க அந்த சிரமத்தில் இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தேவை வந்து அந்த கட் பிரெயின் ஆக்சிஸ், லிவர் பிரெயின் ஆக்சிஸை சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷனே தவிர அவங்க வந்து நியூட்ரிஷனல் டிவிஷி இது சப்ளிமெண்ட்ஸை எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதனால் வந்து 2வது இல்லை இயற்கையாகவே வந்து 1970 மண்ணில் இருந்த அந்த புரத சத்துக்கள் 20ல் ஒரு பங்காக இப்போ குறைஞ்சிருச்சு. அதனால் நம்ம சாப்பிட்ற எல்லா ஒரு நாள் சாப்பாடு ஒரு வேளை சாப்பாட்லேயும் ஒரு 1970 பிறந்த ஒரு மனிதருக்கு எவ்வளோ புரத சத்துங்க கிடைச்சோ அதில் 20ல் ஒரு பங்கு கிடைக்கிறதுனால இந்த குழந்தைங்க ஒரு நாள் டிஃபிஷியன்சியோடு தான் வளர்கிறாங்க. இந்த டிஃபிஷியன்சியோட வளர்கிற குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி ஒரு சிபிஎஸ்சி சிலபஸில் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கு வந்து என் பையன் ஐஐடியில் போய் சேரணும்னு ஒரு கனவு வச்சு, இல்லை நீட்டை கிராக் இது பண்ணி டாக்டர் ஆகணும், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும், இந்த மாதிரி கனவுகள்லாம் இருக்கிறவங்க இந்த குழந்தைங்களை வந்து கட்டாயம் அவங்களுக்கு உதவி தேவை. இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மாருதி சுசுகி காரை வந்து ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் ஸ்பீடில் போக முடியாது. அது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கப்படலை. அது மாதிரி இந்த குழந்தைங்களையும் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள சிரமப்படுத்தி அவங்கள வந்து கல்வி கற்றுக்க சொல்கிறத விட அந்த கல்வி கற்றுக்கிட்டு அந்த தேர்வுங்களுக்கு வெற்றி பெறத்துக்கு மூளை செயல்திறன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் துல்லியமாக நம்மளால் கணிக்க முடியும். அதை கணிச்சு அந்த அறிவுத்திறனை அவங்க மேம்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த போட்டியில் வந்து அவங்களால வந்து சிறப்பாக செயல்பட முடியும். இல்லைன்னா ஒரு கார் ரேஸில் இந்த ஒரு மாருதி சுசுகியோட ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை 2த்தையும் அனுப்பிட்டு காம்பீட் பண்ணணும்னு சொல்கிறது
ரெண்டாவது இதுக்கு இன்னொரு காரணமும், இது கல்வி அறிவு வந்து இந்த நாட்டில் வந்து நிறைய சமூகத்துக்கு வந்து காலகாலமாக மறுக்கப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் வந்து அந்த கல்வி எல்லாருக்கும் ஓரளவு பகிர்ந்து அளிக்கப்படுது. ஆனாலும் இன்னமும் வந்து நகரத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிடைக்கிற அந்த அந்த சூழல், கல்வி கல்வி கற்கிறதுக்கு உண்டான அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிடையாது. நிறைய குழந்தைங்க குடிசை வீட்டில் வாழ்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இந்த குழந்தைங்களால நிச்சயம் வந்து இந்த நீட் போன்ற தேர்வுகளை வந்து வெற்றி பெறது ரொம்ப சிரமமான விஷயம். கட்டாயம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் போய் சேர்க்கறது எவ்வளோ முக்கியமோ, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு சிட்டியில் கூப்பிட்டு வந்து அவங்கள ஒரு ஹாஸ்டலில் தங்க வச்சு அவங்கள எப்போ நீங்கள் வந்து ஒரு எங்கே இருக்கிற ஒரு டியூட்டோரியல் சென்டரில் சேர்த்து பயிற்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கள, இதே மாதிரியான ஒரு உதவி அந்த குழந்தைங்களுக்கு மூளை சம்மந்தப்பட்ட புரத சத்துங்கள் கொடுத்து அவங்களோட ஐக்கியூ லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறது வைக்குது. அந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. இது வந்து இந்த காலத்தில் காலகாலமாக இருந்துச்சு. சமூகத்தில் வந்து இருந்த அரசனை சுற்றி இருந்த அவையில் இருந்த மக்கள் அவங்க வந்து குருகுலத்தில் கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்த்தாங்க. அந்த குருகுலத்தில் வந்து மூளையை மேம்படுத்துறதுக்கு உண்டான உணவுங்களை அவங்க வந்து சில வருஷங்கள் கொடுத்து அந்த மூளைத்திறனை மேம்படுத்தி அதுக்கப்புறம் தான் கல்வி கற்பிச்சாங்க. அந்த முறை இப்போ வந்து அழிஞ்சு போச்சு. அரசாங்கம் வந்து நிறைய ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு உண்டான நிறைய முயற்சிகளை செஞ்சு அவங்க பகுதியில் அவங்க செஞ்சாலும், இந்த மாதிரி ஒரு கனவு அந்த குழந்தைக்கு இருந்துச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி ஒரு தகுதி அந்த குழந்தைக்கு இருந்துச்சுன்னா, இதை கொஞ்சம் நகர்த்தினா இது நகர்ந்து அந்த பக்கம் போயிடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. கட்டாயம் வந்து இதை ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியாக நாங்கள் வந்து செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களால் வந்து அதை உறுதியாக செய்ய முடியும்னு உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். இதுவரைக்கும் டாக்டர் கவியரசு பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் மனநலம் சார்ந்த விஷயங்கள், ஆட்டிசம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஹைக்கூ லெவலையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் ரொம்ப அற்புதமான ஆய்வை அவருடைய அனுபவத்தை நமக்கு பகிர்ந்திருக்காங்க. தொடர்ந்து இதை பற்றி நம்ம வருங்காலங்களில் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இதை உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த உள்ளொளி கிருபானந்தன் வலையொலியில் சந்திப்போம். வாழ்க.